Hello students, நம்ம இந்த வீடியோல 12th கெமிஸ்ட்ரிக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, அதாவது இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் தான் உங்க எக்ஸாமில் நிச்சயமாக உங்க क्वेश्चन பேப்பர் தாளில் இருக்கும். சரிங்களா? இதை தவிர்த்து வேற எந்த ஒரு क्वेश्चन இருக்காதுப்பா. ஸோ அதுக்கு நான் கேரண்டியா சொல்லுவேன். ஸோ அதுக்கு நீங்க இதில் இருக்கிற எல்லா क्वेश्चन ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்படி தெரியாம இருக்குன்னா தயவு செஞ்சு எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. கண்டிப்பாக இதிலிருந்து மட்டும்தான் கண்டிப்பாக கேட்பாங்க, உறுதியாக சொல்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறப்பா, இது மாதிரி நம்ம பசங்களுக்கு மிட்டம் ஆரம்பிச்சு உங்க பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம சேனலில் கண்டினியூஸாக போட்டுட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வீடியோ போடுறோம். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை ஏதாச்சும் சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸ்பெசிஃபையாக, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு மேட்டர் தெளிவாக சொல்லிடுறப்பா, இதில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காக ப்ரோ அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைப்பா. நான் தெளிவாக சொல்லிட்டேன், இப்போ இருந்து நான் கொடுக்குற கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூஸாக படிச்சுட்டு வரீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நிச்சயமாக நம்ம பசங்க மார்க்கு தரமாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நான் 100% கேரண்டி சொல்லுவேன். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிடிஎல்லாக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏபிசி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் பசங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இன்டீரியர்லேருந்து 2 கொஸ்டின் ஏபி அப்படி கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம பசங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன், புக் பேக்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு படிங்க. ஒரு சிலருக்கு வந்து ப்ரோ ரொம்ப கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது, என்னால் சரியாக படிக்க முடியாது ப்ரோ, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க ப்ரோ அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சு கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காகவே நம்ம பசங்களுக்கு இன்னொரு வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக ஒரு லெசன் வந்து ஒரு 7-8 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அது படித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்ல அட்டென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பசங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது வந்து கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களாப்பா? அதோடு இல்லாமல் இப்போ வரைக்கும் யாரும் நம்ம பசங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குப்பா. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அதில் போட்டுறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அப்படியே நம்ம பசங்களுக்கு 12th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டப்பா, ஃபிசிக்ஸ் போட்டிருக்கேன், மேக்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் கவலையப்படாதீங்க. அனைத்து சப்ஜெக்ட்டுகளுக்கும் வீடியோக்கள் நம்ம சேனல்லேருந்து நிச்சயமாக வந்து கொண்டே இருக்க போகிறது. ஸோ அதனால் நம்ம பசங்க கவலையப்படாமல் மார்க் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு படிங்கப்பா. இன்னொரு தெளிவாக சொல்கிறேன்ப்பா, இப்போ இதில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் படிக்க முடியாது அப்படின்னீங்கன்னா இதில் ஒரு சில கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யாராலெல்லாம் இன்டீரியர் கொஷின் ஃபுல்லாக படிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அட்லீஸ்ட் அந்த ஸ்டார் போட்ட கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நம்ம பசங்க வந்து ரெடி ஆகிடலாம். சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க் சாலிடாக தட்டி தூக்கணும், கெமிஸ்ட்ரி நான் தான் டாப்பர் ஆக்கணும் என் கிளாஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்திருக்கிற இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்கனாலே போதும்ப்பா. இந்த கொஷின்ஸ் இந்த சாப்டர்லேருந்து இந்த கொஷின்ஸை தவிர்த்து வேறு எந்த ஒரு கொஷினுமே கேட்கப்படாது, எந்த ஒரு கொஷினும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நான் பசங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், டவுட்கள் ஏதாவது இருந்தால் கவலையே படாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் பசங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ், நோட்ஸ், கைட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எதாவது வேணும்னாலும் போடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம பசங்களுக்காக அப்லோட் செய்யப்படும். அப்படி அல்லது நமது வாட்ஸ்அப் குரூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற போய் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஒரு சில காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து போன வருஷம் ஃபுல்லாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லைப்பா. தொடர்ச்சியாக நமது மாணவ செல்வங்களுக்கு வீடியோக்களானது வந்து கொண்டே இருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம், அதை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்ப்பா. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம்ப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் வந்து 8th கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக போட்டு வச்சிருக்கேன். நம்பர்ஸ், அதாவது தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொஞ்சம் புரியுன்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் நம்பரை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் பார்த்தாலே நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பசங்க மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. ஒருவேளை மறுபடியும் சொல்லிட்டேன், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யார் இருக்கணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காகவே அதிகமான கமெண்ட்கள் வந்தால் அடுத்த வீடியோ நம்ம பசங்களுக்கு குறுகிய கொஷின்களுடன் ஒரு வீடியோவானது அப்லோட் செய்யப்படும் உடனடியாக. ஸோ அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன், இதில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நீங்கள் மேக்ஸிமம் படித்தாலே ரொம்ப நல்லது சொல்லுவீங்களா. ஸோ டபுள் ஸ்டார் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டார் போட்டுருப்பேன். ஐசோட்ராபி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ப்பா. அதே மாதிரி இந்த 6.3
3.1 அயனிக் சாலிட்ஸ் அண்ட் அதர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அயனி படிகங்கள் பண்புகள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாலிகுலர் சாலிட்ஸ், ஸோ அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி மெட்டாலிக் சாலிட்ஸும் அப்படியே பார்த்து வச்சுங்க. பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் செல்ஸ், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்கள் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ வெரி ரேர்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் அது வந்து சேரும் சரிங்களா. ஸோ எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கணும் அது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அந்த ஸ்டார் போடாத கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பசங்க ஜஸ்ட் என்ன வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க முன்னாடியே. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட், அதுக்கப்புறம் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் ஜஸ்ட் என்னென்ன இந்த 6.7.3, 6.7.4, 6.7.5. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ வெரி ரேராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த கேள்விகளானது வரப்படும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 7 பாஸ். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இதில் வந்து புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th, 7th, 14th, 16th, 17th. ஸோ 5 மார்க்கில் 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. ஸோ புக் இன்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது 7.5.1 வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. டபுள் ஸ்டார் போட்டு வச்சு கன்ஃபார்ம் இந்த கொஸ்டினை படிச்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் 7.6 ஆஃப் லைஃப் பீரியட்ஸ் ஃபார் 0 ஆர்டர். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கேன், ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து அந்த மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு குவார்டர்லி கிட்ட வரும்போது நம்ம பசங்களாம் படிச்சு வச்சிங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சாப்டர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ புக்கின் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயூபேக் கொஸ்டின் கம்பல்சரி படிச்சு வைங்கப்பா. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினில் ஸோ இது கேட்குறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகோல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 2022 அப்போ வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைசரைல், மெத்தட்ஸ் ஆஃப் differentiate primary, secondary and tertiary alcohols. So இதுல லூகாஸ் அண்ட் விக்டர் மேஸ்டர்ஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. ஸோ கன்ஃபார்ம் படிச்சு வச்சுங்க. கேட்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது என்று தற்போதே கூறிக்கொள்கிறேன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஈஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காட்மேன் பவுமன் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க இந்த ஸ்காட்மேன் பவுமன் ரியாக்ஷனை. அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் என்ன பார்த்து வச்சுங்க. அப்புறம் கோல்ப்ஸ் அண்ட் ஆர் கோல்ப்ஸ் இஸ்கமிக் ரியாக்ஷன் அதை பார்த்து வச்சுங்க. அப்புறம் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டபுள் ஸ்டார் சொல்கிறேன். இந்த 12th, 20, அப்புறம் 23 அது ஸ்டார் போட்டு வச்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்கப்பா. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 3rd, 5 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ பசங்களா இதில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட விடாமல் நம்ம பசங்க கம்பல்சரி படிச்சிருங்க. எப்படியாச்சு இந்த ஃபஸ்ட் மிட்டை முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாலே போதும். உங்கள் பப்ளிக் வரைக்கும் நீங்கள் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக நம்ம பசங்க பப்ளிக்லையும் நிச்சயமாக மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோ தொடர்ந்து போடுறப்ப ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, போய் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா பை பாய்.